வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி நடித்து இன்னைக்கு வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆகிருக்கிற படம் தான் சைரன். இந்த படத்தினுடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். சைரன் இந்த படத்தில் ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷ், அனுபமா பரமேஸ்வரன், சமுத்திரக்கனி, யோகி பாபு இன்னும் நிறைய பேர் வந்து நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தை அந்தோனி பாக்யராஜ் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் குமார் மியூசிக் போட்டிருக்கிறாரு. சாம் சிஎஸ் அவர்கள் இந்த படத்துடைய பின்னணி இசையை அமைச்சிருக்கிறாரு. இந்த படத்தை சுஜாதா விஜயகுமார், ஜெயம் ரவியுடைய மாமியார், இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படம் இன்னைக்கு வேர்ல்டு வைடா ரிலீஸ் ஆயிருக்கு. சுமார் 1000 தேட்டரில் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஜெயம் ரவியுடைய அதிகபட்சமான ஸ்கிரீன்ஸில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இது மிகப்பெரிய ஒரு சாதனையாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இது என்ன பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் பண்ணுது அப்படின்றது வந்து 2-3 நாளில் தெரியும். அதனால இந்த படம் வந்து ஒரு ஜெயம் ரவி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக அமையும் அப்படின்றதுலையும் அந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவராக இருக்கிற திலக் வர்மா அவர் தான் வந்து ஜெயம் ரவி. ஸோ அந்த கேரக்டரில் வந்து நடிச்சிருக்கிறாரு. ஸோ ஆம்புலன்ஸ் ஓட்டுநராக இருக்கிற அவருடைய மனைவி வந்து கொண்டுட்டு அந்த பழியை வந்து அவர் மேலே போட்டு ஜெயிலுக்குள்ளே தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் திரும்பி வந்து எல்லாரையும் பழி வாங்கினாரா இல்லையா அப்படின்றது அந்த படத்துடைய மீதி கதை. ஜெயம் ரவி அவர்கள் மிகப்பெரிய ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து அதை மிக சிறப்பாக நடிச்சிருக்கிறாரு. ஸோ அவருடைய உண்மையான வயசுக்கு ஏற்ற கதாபாத்திரமாக இருந்தாலும் கூட அவர் வந்து மிக சிறப்பாக இதை வந்து நடிச்சிருக்கிறாரு. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அவர் வந்து ஒரு ஹீரோவா, அதாவது ஒரு குறிப்பாக சொல்லணும்னா ஒரு 30 வயசுக்குள்ள இருக்கிற இளைஞராக தான் வந்து நடிச்சுட்டு இருந்தார். இது வந்து ஒரு கிட்டத்தட்ட 40+ அந்த ஒரு கேரக்டர். ஸோ அதை வந்து அவர் ஏற்று நடிச்சிருக்கிறாரு. அதை வந்து கணக்கச்சிதமாக பண்ணியிருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் அந்த கெட்டப் வந்து மிக சிறப்பாக அவருக்கு பொருந்துது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அவருடைய ஹைட்டு, அவருடைய வெயிட்டு, அந்த தாடி, அந்த ஒரு முடி, இது எல்லாமே வந்து அவருக்கு மிக சிறப்பாக பொருந்துச்சு. அந்த ஒரு கேரக்டராகவே வாழ்ந்து இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அவருடைய மகளை பார்க்கும்போது ஏங்கிற ஒரு தந்தையா அவருடைய நடிப்பு வந்து மிக சிறப்பாக இருந்தது. அதே போல் அவருடைய மனைவி கிட்ட கொஞ்சம் அந்த சீன்லேயும் சரி, அதுக்கப்புறம் வந்து அவர் எல்லா சீனுமே வந்து மிக கச்சிதமாக ரொம்ப மெச்சூர்டாக வந்து ஆக்ட் பண்ணியிருக்கிறாரு. குறிப்பாக சொல்லணும்னா தனி ஒருவன் படத்துக்கு அடுத்து தான் மிகச்சிறந்த ஒரு ஆக்டிங் வந்து இந்த படத்தில் ஜெயம் ரவி அவர்கள் வந்து கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த படத்தில் இவருக்கு அடுத்து தான் வந்து கீர்த்தி சுரேஷ் அவர்கள், மாமன்னன் படத்துக்கு அடுத்து தான் இந்த படத்துலேயும் ஒரு அழுத்தமான ஒரு கேரக்டர். ஸோ அதை வந்து மிக சிறப்பாக அவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க. அவங்க சைடு வந்து அந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லை. என்ன கொடுக்கப்பட்டதோ அதை வந்து மிக சிறப்பாக வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கோபமான ஒரு போலீஸ், அப்புறம் வந்து இவன் தான் குற்றவாளின்னு தெரிஞ்சு அவனை ஒன்றும் பண்ண முடியல அப்படின்ற ஒரு இடத்துலையும் சரி, அதுக்கப்புறம் அவனை வந்து தொடர்ந்து கண்டுபிடிக்கிற அந்த ஒரு சீனும் சரி, மிகச்சிறப்பாக வந்து கீர்த்தி சுரேஷ் அவர்கள் பண்ணியிருக்கிறாங்க. தொடர்ந்து அவங்க வந்து நல்ல ஸ்கிரிப்டை கேட்டு அதில் வந்து நடிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இன்னமும் நிறைய நல்ல கேரக்டர்லாம் வரப்போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த படத்துலேயும் மிக சிறந்த ஒரு நடிப்பை ஒரு போலீஸாக வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு உடம்பு போலீஸுக்கு ஏற்ற ஒரு உடம்பு இல்லையோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக வந்து தோணுச்சு. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சீனில் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. இதற்கு அடுத்து தான் வந்து சமுத்திரக்கனி அவர்கள். ஸோ அவருடைய நடிப்பு வந்து ரொம்ப செட்டிலாக இருந்தது. ஸோ தெலுங்குலாம் வேற மாதிரி கலெக்டர் இருக்காரு வில்லனா, மெயின் வில்லனா. மிகப்பெரிய படங்களில் மெயின் வில்லனா சமுத்திரக்கனி தான் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. அங்கே மிகப்பெரிய ஆப்பர் அவருக்கு இருந்துட்டு இருக்கு. தொடர்ந்து அவர் வந்து அங்கே முன்னணி நடிகர்கிட்ட அவர் வந்து வில்லனா நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இங்கே வந்து போகிற போக்கில் இந்த படத்தை அப்படி தட்டி விட்டு போயிருக்கிறாரு. ஸோ ஒரு செட்டிலான ஒரு வில்லன் போர்ஷன், அது வந்து மெயின் வில்லனே இவர் தான். ஆனால் அதை வந்து அவர் அப்படியே சாதாரணமாக தள்ளிட்டு போகிறாரு. ஸோ அவருக்கு வந்து பெருசாக ரொம்ப அழட்டிக்கிற அந்த சீன்லாம் கிடையாது. ஒரு ஜாதி ஒரு ஜாதி வெறிக்காரனா வந்து அவர் காட்டப்பட்டிருக்கிறாரு. இந்த படத்திலே ஒரு ஃப்ளாஷ்பேக்னா நார்மலாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஃப்ளாஷ்பேக்லேயும் இவங்க வந்து அந்த ஜாதி வெறி பிடிச்ச ஒரு ஆள் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து ரொம்ப வித்தியாசமாக அதையும் வந்து ரசிக்கும்படியாக வந்து இந்த டைரக்டர் வந்து பண்ணியிருக்கிறாரு. அதனால தான் அந்த படம் வந்து இன்னொரு லெவலுக்கு போகுது அப்படின்றது என்னுடைய கருத்து. அதே போல் இதற்கு அடுத்து தான் வந்து யோகி பாபு அவர்கள். ஸோ அவருக்கு வந்து நல்ல கேரக்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை வந்து அவர் செவனே பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கேட்டிங்கன்னா வந்து ஜெயம் ரவி அவர்கள் மற்ற கேரக்டர்லாம் எப்படி பண்ணாரு, அதே மாதிரி இவருக்கு உண்டான ஒரு கேரக்டரில் வந்து இவரு கூட மிகச்சிறப்பாக வந்து ஜெயம் ரவி அவர்கள் நடிச்சிருக்கிறாரு. இவங்க 2 பேருடைய காமெடி சீன்லாம் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து யோகி பாபு அவர்களுடைய காமெடி இதில் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நிறைய பேர் வந்து தேட்டரில் வந்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவருடைய காமெடி சீன்ஸ் வந்து இதில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்தில் இன்னும் வந்து கீர்த்தி சுரேஷ் கூட ஒருத்தர் போலீஸாக இருப்பார். ஸோ அவருடைய கேரக்டரும் வந்து நல்லா இருந்தது. அதே போல் சமுத்திரக்கனி கூட தெலுங்கு ஆக்டர் ஒருத்தர் வில்லனாக இருப்பார். ஸோ அவருடைய கேரக்டரும் வந்து நல்லா இருந்தது. எல்லாருடைய கேரக்டருமே இதில் வந்து நல்லா இருந்தது. அதே போல் இந்த படத்தில்
ஜிவி பிரகாஷ்குமார் அவருடைய இசையில் ஒரு பாடல், அதாவது விஸ்வாசம் படம் ஒன்று இருக்குல்ல, ஸோ அதில் வர கண்ணன கண்ணி பாடல் போல் இதில் ஒரு பாடல் நேற்று வரை அப்படின்ற ஒரு பாடல். ஸோ அதுவும் வந்து நம்ம சித் ஸ்ரீராம் அவரை வச்சு வந்து பாடியிருக்கிறாங்க. ஸோ அந்த பாடலும் வந்து மிக சிறப்பாக இதில் இருந்தது. அதே போல் பின்னணி இசை வந்து சாம் சிஎஸ் அவர் தான் வந்து பண்ணியிருக்கிறாரு. ஸோ வழக்கமாக அவருடைய படங்களில் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்தது. ஸோ ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அவருடைய மியூசிக் வரும்போதே நம்மளுக்கு இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு படம் வந்து சீரியஸாக போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அந்த மியூசிக் வந்து கண்டிப்பாக கொடுத்துச்சின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கொடுத்துச்சுங்க. அந்த அளவுக்கு வந்து அவருடைய பின்னணி இசை இருந்தது. அதே போல் செல்வகுமார் அவருடைய ஒளிப்பதிவில் படம் நிறையா நைட் காட்சிகள் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப கச்சிதமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே போல் எடிட்டிங் ரூபன். ஸோ இந்த படம் வந்து ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் நிறைய இடத்துல என்னடா இந்த சீனு, ஐயோயோ இதுக்கு மேலே என்ன படம் எதனா மாறப்போதா, இல்லை படம் வந்து ஸ்லோ ஆக போதா, லேக் இருக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அடுத்தடுத்த சீன் வந்து நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து எங்கேஜிங்காக இருந்து இந்த படம் வந்து கடைசி வரைக்குமே அப்படியே போய் முடியுதுங்க. அதற்கு வந்து டைரக்டர் மட்டும் காரணம் இல்லை, அவருடைய எடிட்டிங்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ அந்தளவுக்கு வந்து ரூபன் அவர்கள் எடிட்டிங் வந்து மிகச்சிறப்பாக வந்து பண்ணியிருக்கிறாரு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த படம் வந்து பார்க்கும்போது ஒரு 2-3 படத்தை வந்து கண்டிப்பாக ஞாபகப்படுத்துச்சு. விஸ்வாசம், ஒரு சில டைமில் வந்து நட்புக்காக, இது போல் நிறைய படங்களை வந்து ஞாபகப்படுத்தினா கூட இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை வந்து கொடுத்துச்சு அப்படின்றதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதான் நான் சொல்கிறேனே, இந்த படத்தை பற்றி டக்குன்னு சொல்லணும்னா, அதாவது நம்மளுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் அந்த படம் வந்து ஒருவேளை இங்கே வந்து இது ஸ்லோ ஆகிடுமோ அப்படின்னு தோன்ற இடத்துலலாம் இந்த படம் வந்து அப்படியே அடுத்தடுத்த சீன் வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்து சூப்பராக கொண்டு போயிருக்கிறாரு இந்த படத்துடைய டைரக்டர். பெருசாக எங்கேயுமே வந்து போர் அடிக்கலைங்க. சரி அப்படின்னா அந்த படத்தில் மைனஸே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மைனஸ் இருக்குது. ஆனால் படத்துக்காக இவ்வளோ ப்ளஸ் இருக்கிறதால இந்த படத்தினுடைய மைனஸ் வந்து பெருசாக வந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். எந்த ஒரு படத்துக்குமே வந்து வில்லன் தான் முக்கியமான ஒரு ஆள். ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு போலீஸ் லேடிஸாக இருக்கிறதால, அதாவது கீர்த்தி சுரேஷாக இருக்கிறதால என்னவோ அவங்களுடைய ஃபோர்ஸ் வந்து கம்மியாக காட்டப்பட்டதோ அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய படத்தில் இப்போ தில்லியில் இருக்கிற போலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து நிறைய படங்கள் இப்போ 6 படத்துலேயே ஒரு பொம்பளை போலீஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய அராஜகம் ஆகட்டும். ஸோ அது மாதிரி இவங்களை வந்து காட்டாமல் இவங்களை வந்து ஹீரோயின் மாதிரியே வந்து டீசெண்டாக காட்டிட்டாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருந்துச்சு. இதே இடத்துல வேறு அதாவது ஒரு ஜென்ஸ் போலீஸ் இருந்தாரா இப்போ ஜெயம் ரவி அவர்களை இப்படி தான் ட்ரீட் பண்ணியிருப்பாங்களா அப்படின்றதும் வந்து நம்மளுக்கு வந்து தோணுச்சுங்க. படத்துக்காக அந்த ஒரு இவங்க வந்து ஹீரோவை மெயின் பண்ணணுன்றதால இந்த ஒரு சீன்லாம் அப்படி வச்சுட்டாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. அதே போல் யோகி பாபு அவர்கள், ஸோ அவருடைய போலீஸ் கெட்டப் ஓகே, ஆனால் வந்து அவருடைய தலைமுடி ஸோ அதிகமாக இருந்தது. அது அவங்களேவும் சொல்கிறாங்க. அப்பயே வந்து அவர் வந்து போலீஸ் இல்லை அப்படின்ற ஒரு நம்பகத்தன்மை வந்து ஏற்படுது. ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயம் தான் நான் சொல்கிறது மைனஸ்ன்றதுக்காக. மற்றபடி வந்து அவங்களுடைய கேரக்டர்லாம் ரசிக்கும்படியாக இருந்ததால் பெருசாக வந்து எந்த ஒரு இதுவும் வந்து தோணாது. இது மாதிரி ஒரு சில குறைகள் அது வந்து பெருசாக அந்த படத்தினுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து குறையாமல் இருக்கிறதால இதெல்லாம் வந்து பெருசாக தெரியாது அப்படின்றது என்னுடைய கருத்து. அதே போல் ஜெயம் ரவி அவர்களுக்கு தனி ஒருவன் படத்துக்கு அடுத்து தான் ஒரு நல்ல ஸ்கிரிப்டு, ஒரு பெஸ்ட்டான ஒரு படம் அப்படின்றத வந்து நான் வந்து ஆணித்தரமாக சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி ஒரு படம் நடித்தார். ஸோ ரொம்ப ஒரு ஏன்டா அந்த படத்தில் நடித்தார், இதெல்லாம் ஒரு கதையாக, அந்த டைரக்டரே வந்து மனிதன் படம் எடுத்தவர். ஸோ ஐ அகமது அவர்கள். ஸோ எதுக்கு அந்த ஒரு படத்தை பண்ணார் அப்படின்றதே வந்து ரொம்ப காண்டாக இருந்தது. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வில்லனுக்கான ஒரு படமாக அது மாறிடுச்சு. வில்லன் பண்ணுற லேடிஸ்கிட்ட பண்ணுற ஒரு அட்டுழியம், அதுக்கப்புறம் பெண்களை அவ்வளோ ஒரு கேவலமாக பண்ண ஒரு படம். ஸோ இதில் வந்து ஒரு பாடலே வரும். அந்த பாடல் வந்து லைன் தெரியல, நடுவுலாம் வந்து பெண்மை அதை வந்து எவ்வளோ அடிமை பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அந்த பாடல் மூலிமா வந்து எடுத்து அதில் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த பாடலும் வந்து வரிகள்லாம் வந்து சூப்பராக இருந்தது. ஸோ இது வந்து பெண்மையை மேம்படுத்துகிற ஒரு படமாகவும் இது அமையும். அதே போல் ஜாதி வரிக்கு ஒரு சவுக்கடி கொடுத்த ஒரு படமாகவும் இது இருக்கும். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் சீன் இருக்குல்ல, ஸோ வழக்கமான ஒரு சீன் தான். விஜயகாந்த் படத்துலேயே நம்ம பார்த்துருப்போம், அவங்க பொண்டாட்டி பிள்ளைய கொள்கிற மாதிரி. ஸோ இது வந்து அவங்க பொண்டாட்டி கொண்டுட்டு இவர் மேலே வைப்பாங்க. அது வந்து அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் இருக்கும், ஒரு கீழ் ஜாதி பையன் மேல் ஜாதி பொண்ணு, ஸோ சமுத்திரக்கண்ணுடைய தங்கச்சி, அவங்க வந்து ஒரு கீழ் ஜாதி பையனை லவ் பண்ணாங்க. 2 பேரும் டாக்டர் தானே, 2 பேரும் கட்டி கொடுத்தாங்கன்னா ஜாதியெல்லாம் அவர் வந்து ஒத்துக்க மாட்டார். ஸோ அதுக்கு வந்து இதில் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பார் ஜெயம் ரவி அவர்கள். ஜாதி வேணாம் அப்படின்னு சொன்னால் நான் எந்த ஜாதியும் தேடுறதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போவார். ஸோ அது மாதிரி இந்த படத்தில் நிறைய இடத்துல இது சுலோ ஆகும்போதெல்லாம் இந்த மாதிரி சீன்லாம் வந்து இந்த படத்தை வந்து
மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு 5க்கு நான் வந்து 3.75 மார்க்கு கண்டிப்பாக வந்து கொடுப்பேன். 4 கொடுப்பேன். அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு படம் தான் இது. இருந்தாலும் வந்து இந்த ஒரு லாஜிக் அது போல் விஷயங்களால் இது வந்து 3.75 இந்த மார்க் வந்து நான் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து கொடுப்பேன். நீங்கள் போய் தேட்டர்ஸில் இந்த படத்தை வந்து பார்க்கணும். நிறைய விஷயங்களை வந்து நல்ல விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஜெயம் ரவி அவர்கள் இது போல் படங்களை வந்து ஸ்கிரிப்ட் தேர்ந்தெடுத்து ஜெயம் ரவி மட்டும் இல்லை, ஸோ எல்லா ஹீரோக்களும் வந்து மக்களுக்கு தேவையான படங்களை வந்து கொடுக்கணும். அப்படியே ஒரு சிலர் சொல்லுவாங்க, படம் பார்க்கறதுக்கு எதுக்கு வராங்க, ஒரு ஜாலிக்காக தான் வராங்க, எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னா கூட எல்லாருக்குமே எல்லாமே தெரியுங்க, எல்லாமே இருக்குது. ஆனால் அதை வந்து எடுத்து சொல்லணும்ல. அதுக்காக ஒரு படம் ஜாலியாக கொடுத்தா கூட ஒரு சின்ன ஒரு விஷயத்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது வந்து எல்லா ஒரு ஹீரோவுக்கும் கலைஞர்களுக்கும் இருக்க வேண்டிய ஒரு பொறுப்பு அப்படின்றது என்னுடைய கருத்து. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் சினிமா டீச்சர்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.